சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் மீனா இருந்துட்டு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மீனா கிட்ட ஸ்ருதி இருந்துட்டு நல்ல வேலை பண்ணுங்க மீனா, நீங்களும் முத்தவும் சரியான நேரத்தில் மனோஜை கூட்டிகிட்டு போய் பேசலைன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையே வெடிச்சிருக்கும். டிவோர்ஸ் கேஸே கோர்ட்டுக்கு வர முடியாத அளவுக்கு ஆயிருந்திருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் நீங்களும் முத்தவும் நல்லதாக யோசனை பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த அசோசியேஷனில் பேசியிருக்கீங்க. அதுக்காக அவர் வரமாட்டேன்னு எவ்வளோ பிடிவாதம் பிடிச்சாருன்னு தெரியுமா? அதுக்கப்புறமா தான் ஸ்வேதாவை வச்சு நாங்கள் பிளான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நீத்து இருந்துட்டு ரவியை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. என்ன ரவி, என்னை பார்க்காம இப்படியெல்லாம் இழைச்சி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி இருந்துட்டு ரவி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி கேட்கவும், நீ வேற அமைதியே இரு. நீத்தோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க? எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் என் ஒய்ஃப் முன்னாடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை? என் மனசில் என்ன விருப்பமோ அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் தப்பாக பேசலையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ரவி இருந்துட்டு நீங்கள் ரொம்பவே எல்லை மீறி போயிட்டுருக்கீங்க. பேசாமல் நான் உங்கள் அப்பா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடலாமான் இருக்கேன். என் அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் இவங்களை டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க, நம்ம சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.